விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டார், விஜயதசமிக்கு கூட ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டார், தீபாவளி பொங்கல் இதெல்லாம் எதுக்குமே வாழ்த்து சொல்ல மாட்டார். ஆனால் அந்த ஊரில் கூட்டா மட்டும் ஆளாக கிளம்பி போயிடுவார், மாநாட்டில் ஆளாக கலந்துக்குவார் அப்படின்னு ஒருத்தங்களை பார்த்து காண்டாகி பேசியிருக்காங்க. யார் அவர்? இவ்வளோ காண்டாகி பேச வேண்டிய அவசியம் என்ன? பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான். என்னென்னா, செய்தியாளர் சந்திப்பில் உலக ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டுக்கு சிஎம் போகிறதா ஒரு பேச்சு அடிபடுதே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு காண்டாயிட்டாங்க. ஏங்க, இதெல்லாம் நியாயமா? இங்கே எவ்வளோ திருவிழா நடக்குது, எவ்வளோ பண்டிகை நடக்குது, விநாயகர் சதுர்த்தி நடக்குது, விஜயதசமி வருது, பொங்கல், தீபாவளின்னு எக்கச்சக்கமான பண்டிகை நடக்குது. ஏதாச்சும் ஒன்றுக்கு அவர் வாழ்த்து சொல்லியிருப்பாரா? ஏதாவது ஒரு கோவில், இங்கே 35,000 கோவில் இருக்குது, ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு அவர் போயிருப்பாரா, எட்டி பார்த்துருப்பாரா? இதெல்லாம் பண்ண மாட்டார். ஆனால் கேரளாவில் பினராயி விஜயன் சிஎம் அவர் ஒரு வார்த்தை கூப்பிட்ட உடனே இந்தா வந்துட்டேன்னு கிளம்பி போகிறாரு. இதெல்லாம் எந்த வகையில் ஏற்புடையதுங்க? நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் தார்மீக அடிப்படையெல்லாம் ஏற்றுக்கலாமா அப்படின்னு ரொம்ப கடுப்பாகி உணர்ச்சி பெருக்கெடுத்து கேள்விக்கணைகளை தொடுத்திருக்காங்க அக்கா தமிழிசை அவர்கள். பினராயி விஜயன் பெரியார் விஜயனாக மாறி ஸ்டாலினை உலக ஐயப்ப பக்தர்களின் மாநாட்டிற்கு கூப்பிட்டு இருக்கிறார். ஸ்டாலின் இங்கே நாம இந்து நிகழ்வுகளுக்கு எதுலுக்குமே வந்தது கிடையாது, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனது கிடையாது, தமிழ்நாட்டில் 35,000 கோயிலுக்கு மேலே இருக்கு, ஒரு கோயிலுக்கும் போனது கிடையாது. ஆனால் அங்கே ஐயப்ப பக்தர்களின் கூட்டத்திற்கு பினராயி விஜயன் கூப்பிட்டாருன்றதுக்காக போறாருன்னா அப்போ இது என்ன நம்பிக்கை? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஆனால் உங்களுக்கு ஓட்டுன்னு வரும்பொழுது ஸ்டாலின் அவரோட மகன் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இந்து தர்மத்திற்கு எதிராக பேசினார், அதையும் அவர் கண்டிக்கலை. தொடர்ந்து இந்து தர்மத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ கண்டிக்கலை. ஆனால் எப்படி, எந்த தார்மீக உரிமையில் அவர் ஐயப்ப மாநாடுக்கு போவார்னு நான் கேட்குறேன். அடுத்ததா, இங்கே நடக்கிற ஆணவ கொலைகளுக்கெல்லாம் காரணம் ராமனும் இந்து சனாதன தர்மம் தான் சொல்கிறாரு வன்னியரசு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க, ராமரை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும்? அவர் ஒரு சமூக நீதி காவலருங்க, எல்லாருக்கும் பொதுவானவர். அவரை போய் நீங்கள் இப்படி சொல்லலாமா? அவர் யாரையோ கொலை பண்ண மாதிரி இவர் நேரில் பார்த்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் நடக்கத்தகுமா, ஏற்றுக்கத்தகுமா? நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க, அது மட்டும் இல்லை, இங்கே எக்கச்சக்கமான உங்கள் ஆட்சியில் ஆணவ கொலை நடக்குது. அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் காரணம் இந்து சனாதன தர்மம் தான் சொல்லிட்டு அது மேலே பழியை தூக்கி போடலாமா? நம்ம ராமர் மேலே பழியை தூக்கி போடலாமா? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ராமரே இல்லைன்னு சொன்னாங்க, இப்போது ராமர் தான் கொலை பண்ணார், ராமர் தான் இந்த ஆணவ கொலைகள்லாம் காரணம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அக்கா ரொம்ப கடுப்பாகி பேசியிருக்காங்க. ராமனை பிராமணர்களுக்காக ஒரு பழங்குடியினரை கொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தாரு. நீ என்னன்னு கேட்டாராம். உடனே அவன் ஏதோ சொன்னாராம். உடனே அவர் பழங்குடியினர்னு உடனே நான் கொன்னுவேன், உன்னோட ரத்தம் அவங்க மேலே படணும்னால நான் உங்களை கொல்றேன்னு கொன்னாராம். இவர் பக்கத்துல இருந்து பார்த்தாரு. அப்போ இப்போ ராமனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ ராமன் நம்புறீங்க. ஆனால் அந்த ராமன் சபரிக்கு பழம் கொடுத்த பழத்தை வர பழங்குடி பெண் அவ. வானர இயக்கத்தை சேர்ந்த அனுமனுக்கு ஒரு கூட இருந்தாரு, விபீஷணனுக்கு உதவி செஞ்சாரு. ஆக நீங்க என்ன பேசுறீங்க? ஆக ஒரு சமதர்ம தர்மத்தை உடையவன் ராமன், சமூக நீதியை காப்பாற்றிய தலைவன் ராமன். இன்னைக்கு அவரை பத்தி பேசுற தார்மீக உரிமையில் நான் கேட்கிறேன், ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை உங்களுக்கு. ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை. அதை வச்சுக்கிட்டு நீங்க ராமனை ஆணவ கொலையை தடுக்க முடியாதது காரணம், ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா ராமனா? நீங்க உங்க ஆட்சி அதுக்கு சட்டம் ஏன் கொண்டு வரல? சட்டம் கொண்டு வர்றதுக்கு ராஜஸ்தான்ல சட்டம் இருக்கு, யூபி ஹரியானால என்ன சட்டம் இருக்கு தெரியுமா? ஆணவ கொலை நடந்ததுன்னா ஃபாஸ்ட் கோர்ட் ஸ்பெஷலா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற சட்டம் இருக்கு. ஆனா நீங்க ஆளுகின்ற ஒரு மாநிலத்துல அங்க இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், அங்க போய் கூட பார்க்க உங்களால முடியாது. ஆனா ஆணவ கொலைக்கு ராமன் காரணம், இந்து தர்ம காரணம்னு என்ன ஆணவத்தோடு பேசுகிறீர்கள்? அடுத்ததா,
மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் விண்வெளிக்கு முதல்ல போனது ஆம்ஸ்டாங்கில் அனுமார்னு தான் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு, ஏங்க இதெல்லாம் அவரோட நம்பிக்கை. அவரோட நம்பிக்கையை மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னார். இதையெல்லாமா பெருசுபடுத்துவீங்க? விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ரெண்டும் சேர்ந்தது தானே அறிவியல். இதை எப்படி நீங்கள் பிரித்து பார்க்கலாம்? இப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் முதல்ல நம்ம ஊருக்கு வாங்க, நம்ம நாட்டுக்கு வாங்க. இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சமீபத்தில் தூய்மை பணியாளர் பெண்ணு வரலட்சுமி மின்சாரம் தாக்கி இறந்து போனாங்க. அங்கே போனாரா உங்கள் சிஎம்மு? போகலையே. அதை விட்டுட்டு சினிமாவுக்கு போகிறாரு, ஷாப்பிங் போகிறாரு. இங்கெல்லாம் போக நேரம் இருக்கும், ஆனால் அங்கே போக மாட்டார். முதல்ல நம்ம ஊர் பிரச்சனையை பாருங்கள், இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டு ரொம்பவே கடுப்பாகியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். பள்ளி நிகழ்ச்சியில் இங்கே என்னெல்லாம் பேசுகிறாங்க. அவரோட நம்பிக்கையை சொன்னார். அவர் நம்பிக்கை பேசினாரு. அதுக்கப்புறம் விண்வெளி வந்ததுன்னு பேசியிருக்காரு. அதனால ஆமாம், விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்ததாங்க. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்தது தான். விஞ்ஞானம் மெய்ஞானமும் இணைந்தது தான். முதல்ல நீங்கள் வன்னி அரசுக்கு பதில் சொல்லுங்கள். அங்கே அனுராக் தாக்கூருக்கு போயிட்டீங்க. அதான் ஸ்டாலினை நீ கள்ளக்குறிச்சியை பாரு, இல்லை நான் நாங்குநேரியில் வர கொலையை பாருன்னா உடனே மணிப்பூரை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு. நேற்று ஒரு வரலட்சுமி செத்து கிடக்குறாங்க, அவங்கள போய் பார்க்கல. நீ ஷாப்பிங் போகிறீங்க, சினிமா பார்க்குறீங்க, என்னங்க நடக்குதுங்க?